பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 26 அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 2 வசனம். Psalms 138 verse 2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உண்மை நான் முழு இருதயத்தோடு நான் உண்மை துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உண்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து உமதுக்கு உண்மை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி. பிரியமானலே, தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் அதிக வாஞ்சியும் தவனமுமாய் இருப்பதை நம்ம சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? எப்போது நம்முடைய சந்நிதியில் நான் நிற்பேன், எப்போது நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் என்று சொல்லி அப்படி ஆலயத்தை மிகவும் நேசித்தபடினால இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உங்களுடைய ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி. இப்போ ஆலயத்துக்கு உள்ள போய் பணிந்து கொள்ளுகிறத விட ஆலயம் எந்த பக்கம் இருக்கிறதோ இல்லையா, அந்த பக்கம் அந்த சைடு நான் எப்படி தானியேல் பாபிலோன்ல இருந்தாலும் எருசலேமை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார் அல்லவா? ஏன்னா எருசலேம்ல தான் கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. அதனால அது போல தாவீது என்ன சொல்றாரு, அவர் ஆலயத்தை நோக்கி, ஆலயம் எந்த திசையில இருக்குதோ அந்த ஆலயத்தை நோக்கி நான் பணிந்து கொள்ள, அவருக்குள்ள அப்படி ஒரு பய பக்தி இருந்தது. கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமான ஒரு ஆலயம். அது தேவனுடைய வீடு, கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அப்போ அதை குறித்தான ஒரு பய பக்தி அவர்கிட்ட இருந்தபடினாலாம் உம்முடைய ஆலயத்துக்கு நேராக நான் உம்மை பணிந்து கொண்டு உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன் என்று சொல்கிறார். ஆமே. பிரியமான கர்த்தர் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். ஆமே. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக அவர் மனுஷருக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. அவருடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமுமாக எட்டுகிறது. ஆமே. அல்லேலூயா. அப்ப அவர் என்னன்னா அவருடைய பரிபூரணத்தினால நம்ம எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அப்ப அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய சத்தியம், அவருடைய உண்மை நிமித்தமும் அவர் சத்தியமுள்ள தேவன். ஆமே. அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த தேவன். அவர் உண்மையுள்ள தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆமே. ஸோ ஆகையினால அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன் என்று சொல்கிறார். ஆமே. கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானது. கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும் இயேசு என்ற நாமத்துக்கு. ஆமே. அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். அது ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இருக்கிறது. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும். தாவீது சொல்றார், சபைகளுக்குள்ளே நான் உம்மை துதித்து ஜாதிகளுக்குள்ளே உடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் நினைச்சு. அப்ப கர்த்தருடைய நாமம் என்னன்னா அதை நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அந்த நாமத்தை நம்ம துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்ல, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமே. அல்லேலூயா. அப்ப சகல பிரஸ்தாபம், above all else அப்படின்னு இங்கிலீஷ்ல படிக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது, ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் அவருடைய வார்த்தை கருக்கானதாக இருக்கிறது. பிரியமான அந்த வார்த்தை கர்த்தர் என்னன்னா மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இல்லையா, அவருடைய மகத்துவங்களை எழுதி நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையானவர் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் இந்த ஓய்வு நாளில் பிரியமானவர்களே, அந்த ஆலயத்தை குறித்தான பய பக்தி
நமக்கு வேணும். அவருடைய மிகுந்த கிருபை நிமித்தம்தான் நம்ம ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். அவருடைய கிருபையை கொண்டாடும்படிக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் இல்லையா? அந்த கிருபையை உண்மையை நம்ம கொண்டாடி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தகப்பனே, இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதா அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலால் உம்முடைய தேவாலயம் நிரம்பி இருக்கிறதா அப்பா. ஆண்டவர், ஹல்லேலூயா. அப்பா, நீர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு அப்பா நீர் இந்த உலகத்துக்கு வந்தீரே ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரசாபப்படுத்த வேண்டாம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமே ராஜா. அப்பா, நீரே உயர்ந்திருப்பீராக. நீரே ஆண்டவரே ராஜரீகம் பண்ணுவீராக. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.